வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் சமையல். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு காமிக்க போகிறேன். இதை பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 1.5 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். தக்காளி 4 எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், புளி எலுமிச்சை சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் மீன் பாருங்கள், மீன் கழுவி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், பூண்டு, தக்காளி 3 தக்காளி, கொஞ்சமாக இவ்வளோ மிளகு, இவ்வளோண்டு சீரகம், ரெண்டுத்தையும் கூட வச்சு பச்சையாகவே அரைச்சிக்கணும். வதக்கெல்லாம் கூடாது. அரைச்சிட்டு குழம்பு தாளிக்கும் போது காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு பெரிய கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வடகம் போடணும். சும்மா ஒரு 2 இது போட்டிங்கன்னா போதும். அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம், ஏன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சிட்டுக்கிறோம், அதனால் 4 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன குட்டி சைஸு அரை தக்காளி இது பிழிஞ்சி விட்டுணும். தக்காளியை அப்புறம் என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த எண்ணெயில் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூனு, பூண்டு 4 பல்லு பூண்டு, உப்பு தவறுங்க, தேவையான அளவு உப்பு, மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. கேஸை ஏற்றி விட்டுடணும். ஏற்றி வச்சுட்டு நம்ம இந்த மசாலா அரைச்சோம்ல, இங்கே பாருங்கள், மிக்ஸி ஜாரில் இதையும் அதில் போட்டுடணும். ஸ்லோ பண்ணிட்டு போடுங்க. சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் காமிச்சல உங்களுக்கு, அந்த அளவு அரைச்சிக்கோங்க. அப்புறம் இதை ஒரு வதக்கிக்கோங்க நல்லா. சும்மா ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். ஏற்றி விட்டு வதக்கிட்டேன். இப்போ புளி தண்ணி பாருங்கள், இந்த புளி தண்ணியை அதில் ஊற்ற போகிறேன். அப்புறம் இதில் மிளகாத்தூள் போட போகிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மீனை இங்கே பாருங்கள், இந்த மிளகாத்தூள் ஒரு கொதி வந்த உடனே இந்த மீனை எடுத்து அதில் போட்டுடணும். சட்டியில் இருக்கிற மீனை எடுத்து போட்டுடணும். கொதி வந்த உடனே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தாளித்து கடாயிலேருந்து சட்டியில் ஊற்றிட்டேன். மீன் இருந்த சட்டியில் ஊற்றிட்டேன். மீன்லாம் நல்லா வெந்து இதை பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். எண்ணெய் தனியாக, இது தனியாக பிரிஞ்சிருக்கு. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்கன்னு வச்சுடுங்க. தேங்க்யூ வெரி மச். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் எங்களுக்கு ஊக்குவிச்ச மாதிரி இருக்கும். அதனால் தேங்க்யூ வெரி மச். இன்னொரு டிஷ்ஷோடு பார்க்கலாம். பாய்.